அகஸ்தியன் பெற்ற மிக மிக சக்தி வாய்ந்த ஆற்றல்களை பற்றி ஞானகுரு அவர்கள் எண்ணிலடங்காத உபதேசங்களை அளித்துள்ளார்கள். அதிலே குறிப்பாக தாய் கருவிலே அவன் பெற்ற சக்திகளில் மிகவும் முதன்மையானது மின்னலுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை அவன் பெற்றதுதான். அந்த உபதேசத்தில் அதை பற்றி தான் விளக்க உரை கொடுக்கின்றார்கள். ஆனாலும் அவன் சிறுக சிறுகத்தான் அந்த ஆற்றலை பெற்றான். அவன் பெற்ற வல்லமையை நடந்த நிகழ்ச்சிகளை மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அழைத்துச் சென்று காட்டிய அனுபவத்தையும் சொல்லி அகஸ்தியன் பெற்ற அந்த மின்னலுடைய ஆற்றலையும் இதிலே நாம் புரிந்து கொள்ள தெரியப்படுத்துகின்றார்கள். அகஸ்தியன் தாய்க்கருவிலே பெற்ற உயர்ந்த சக்திகள் கொண்டு தாவர இனங்களுடைய சக்திகளை அறியும் வல்லமை பெறுகின்றான். அது மட்டுமல்ல, அந்த தாவர இனங்களுடைய ஆற்றல்களை நுகர்ந்து நுகர்ந்து அது எடுக்கப்படும் பொழுது அந்த தாவர இனங்களுக்கு ஜீவ நீர் சக்தி கொடுக்கும் அந்த மேகங்கள் அங்கே கூடுவதையும் அறிகின்றான். அகஸ்தியன் தன் எண்ணத்தால் எண்ணினால் அவன் உணர்வுகள் கொண்டு மேகங்களை அழைத்து வருவதும் அந்த பகுதியில் அதிகமாக மழை பெய்வதும் போன்ற நிலை உருவாகின்றது. என்னால் அகஸ்தியனுக்காக தான் கையிலே கமண்டலத்தை கொடுத்து அவருடைய ஆற்றலை பின்வந்த மக்கள் அறிவதற்காக இவ்வாறு ஞானிகள் அவருடைய உருவை சித்தரித்தார்கள். என்னால் நீர் சக்தியை அவன் உருவாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் என்பதை. அதே சமயத்தில் அகஸ்தியன் விஷத்தின் தன்மை கொண்டு எது வந்தாலும் அதை ஒடுக்கிடும் தன்மை பெற்றவன். ஆதியிலே பொருள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி அடர்த்தியாகி ஆதியாகும் பொழுதுதான் மேகத்தின் தன்மை அடைகின்றது. அந்த மேகத்திற்குள் மாறுபட்ட சக்திகள் கலந்தால் நீராக வடியத் தொடங்குகிறது. அந்த ஆற்றலைத்தான் அகஸ்தியனும் பெறுகின்றான். அந்த நீரின் தன்மை மற்ற தாவர இனங்களிலும் படுகின்றது. இதை போன்ற உணர்வுகள் அவனுக்குள் படரப்படும் பொழுது அகஸ்தியன் எங்கே அமர்ந்து சிறிது காலம் செயல்படுகின்றானோ அவன் உடலிலிருந்து உணர்வுகள் அங்கே படரப்பட்டு மேலே வான்வீதியிலே மேகங்கள் படர்ந்து செல்வதை அவன் அமர்ந்த இடங்கள் அது கவரப்பட்டு நீராக மாற்றிடம் நிலை பெறுகின்றது. அதே போலதான் அகஸ்தியன் மின்னலை உற்று பார்த்தான் என்றால் அவன் உயிர் அதை மின் அணுக்களாக மாற்றத் தொடங்குகிறது. நுகர்ந்ததை அடக்கி ஒளியின் உணர்வாக பெறும் தகுதியும் பெறுகின்றான். இதை உணர்த்துவதற்காக மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் எம்மை நாசிக் என்ற இடத்திற்கு அழைத்துச் செல்லுகின்றார். அங்கே ஒருவனை சந்திக்கும்படி செய்தார். அவனுக்கு 17 வயது இருக்கும். அவன் யாரையாவது ஒரு மனிதனை கோபமாக உற்று பார்த்தால் போதும், இவனுடைய கண் ஒளி அங்கே பாய்ந்து ஓட்டையை போட்டுவிடும். சுரீர் என்று அந்த உணர்வுகள் பாயும். அவன் அலற வேண்டியதான். இவனுக்கு இந்த சக்தி எப்படி வந்தது? தாய் கருவிலே இவன் இருக்கப்படும் பொழுது தாய் மின்னலை சந்தர்ப்பத்தில் எட்டி பார்த்தது. அந்த மின்னலின் உணர்வுகள் கருவிலே இணைந்து விட்டது. ஆனால் தாய்க்கோ கண் பார்வை இழந்து விட்டது. கருவில் இருக்கும் சிசுவிற்கு இந்த மின்னலின் ஒளி கற்றைகள் இரத்தத்தின் வழி கூடி உடலிலே கலந்து அவன் உடலிலே அந்த உணர்வின் ஆற்றலாக பெறுகின்றது. தாய் கண் இழந்த பின் நெற்றியின் உணர்வு கொண்டு பார்க்கும் நிலை வந்தாலும் மின்னல்கள் தாக்கப்படும் பொழுது கற்ப காலங்களில் இந்த உணர்வுகள் கருவிலே இணைந்து அந்த சிசுவிற்கு விளைந்து கொண்டே வருகின்றது. குழந்தை பிறந்த பின் அவன் இளம் வயதிலே அதை அறியவில்லை. 17வது வயதை அவன் எட்டப்படும் பொழுது இவன் எண்ணத்தின் கோப உணர்வுகள் பொறிகள் கிளம்புவது போல வருகிறது. ஒரு இரும்பை இவன் கூர்ந்து உற்று பார்த்தால் அது அப்படியே சூடாகும். அதை அப்படியே வளைக்கலாம், இரும்பையே வளைக்கலாம். அதாவது சிறிது நேரம் அவனை உற்று பார்க்கும்படி செய்தால் அது சூடாகி எளிதில் வளைக்கக்கூடிய தன்மைக்கு வந்து விடுகின்றது. காரணம், அந்த மின் கதிர்கள் அவன் தாய் கருவில் விளைந்த அந்த சக்தி தான். இருந்தாலும் அவன் நீடித்த நாள் வாழவும் இல்லை. நான் முதலிலே அவனை சந்தித்து விட்டு 2வது வரை அந்த பக்கம் வரும்பொழுது அவன் இல்லை. ஆனாலும் அவன் உணர்வுகள் அந்த அறிவின் தன்மை கொண்டு வெளிவரப்படும் பொழுது மற்றது கெடுகிறது. ஆனால் முதலில் தெரியாது. அடுத்தவனை இவன் உற்று பார்த்தால் அவன் மயங்கி விழுந்து விடுவான். இவனால் தான் அவனுக்கு மயக்கம் வந்தது என்று ஒருவருக்கும் தெரியாது. இப்படி இவனை அறியாமலே பல விபத்துகளும் ஆகின்றது.
பின்னாடி மற்றவர்கள் வந்து கூறும்பொழுதுதான் தெரிய முடிகின்றது. ஒரு மனிதன் மீது மின்னல் பட்டால் அவன் எப்படி கருகி விடுவானோ அதே போன்று இவனுடைய பார்வைப்பட்டால் அடுத்தவர்களை அது கருக்கி விடுகின்றது. இதெல்லாம் அனுபவ ரீதியாக குருநாதர் எமக்கு காட்டிய உண்மையின் நிலைகள். மின்னலை பார்த்ததால் முதலில் தாய் அதற்கு கண்கள் போனது. ஆனால் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கோ அது வளர்ந்த பின் ஈர்க்கும் சக்தி பெருகி அணு செல்களாக அது பெறுகின்றது. இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் அகசியனுக்கும் அந்த ஆற்றல் கேட்டது. அந்த தாய் மின்னலை நுகர்ந்தது, தாய்க்கு பாதிப்பானது. ஆனால் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த ஆற்றல் பெறுகின்றது. அந்த மின்னலை பார்த்துவிட்டு அடுத்தவனை பார்த்தால் சுட்டு பொசுக்கி விடுகின்றது. அவனை கண்டாலே மற்றவர்கள் அஞ்சு ஓடும் நிலைகள் வந்துவிட்டது. அவனை வீட்டை விட்டு வெளியே ஒளிய செல்ல விடாதபடி செய்துவிட்டார்கள். ஏனென்றால் எல்லோருக்கும் பயம் வந்துவிட்டது. அவன் மீது கோவப்படவும் முடிவதில்லை. ஆனால் அவனுக்கு எப்பொழுது இந்த நிகழ்ச்சி நடக்கிறது? மின்னல் பாயும் பொழுது எழுத்து அந்த உணர்வுகள் பார்வைக்குள் வந்து எக்கோ மறுபடியும் இந்த உணர்வுகளை இயக்குகின்றது. எல்லாம் ஏன் எதற்காக சொல்கிறோம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அகசியன் அவன் தாய் கருவில் இருக்கப்படும் பொழுது முதல்ல சொன்ன மாதிரிதான் தாய் தந்தையர்கள் அந்த மின்னலை அடக்கும் உணர்வுகளை நுகர்ந்தார்கள், மின்னலை நுகர்ந்தார்கள். அந்த சக்தி இவனுக்கு கிடைக்கின்றது. பிறந்த பின் குழந்தை அகசியன் தரையிலே மல்லாந்து படுத்திருக்கும் பொழுது அந்த கதிரியக்க பொறிகளை அடக்கிடும் ஆற்றலும் வருகின்றது. அந்த அணுக்கள் இவனுக்குள் பெருகி பெருகி வானுலகை உற்று நோக்கும் அறிவின் தன்மை வந்து வானையியல் ஆற்றலை பெறுகின்றான். அதன் மூலம் எதனையும் வென்றிடும் சக்திகளும் ஒளியாக மாற்றிடும் ஆற்றலும் அவனுக்குள் பெருகின்றது. ஆனால் அகசியன் சக்தி வாய்ந்த நிலைகள் இப்படி பெற்றதை மக்களுக்கு இந்த உண்மைகள் தெரியாத முடியாதபடி கிடைக்கவே விடாதபடி காலத்தால் அரசர்கள் தடைப்படுத்தி விட்டார்கள். இருந்தாலும் குருநாதர் இதையெல்லாம் அனுபவ ரீதியாக காற்றிற்குள் அழைத்துச் சென்று அகசியனுக்கு கிடைத்த சக்தி மின்னலை அவனுடைய உயிர் எப்படி மின் அணுக்களாக அவன் உடலில் மாற்றுகிறது என்பதையும் ஒளியின் சுடராக அவன் எவ்வாறு பெற்றான் என்பதையும் தனித்து தனித்து குருநாதர் எமக்கு தெரியப்படுத்தினார். அதை நீங்களும் குரு அருள் துணை கொண்டு அகசியமா மகரிஷின் அருளால் அவன் பெற்ற அந்த மின்னலின் ஆற்றலை நீங்களும் பெறுவீர்கள். பெற்று அவனுக்குள் அது மின் கதிர்களாக ஒளிக்கற்றைகளாக அவனுடைய உயிரான்ம ஒளி சரீரம் பெற்றது கொண்டு ஒவ்வொருவரும் அந்த நிலை பெற முடியும்.